பசங்களா அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். நிறைய பசங்களுக்கு நீட் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் எந்த கோடை மேம் சூஸ் பண்ணணும்னு நிறைய பேரண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க, நிறைய பசங்களும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீடைல்டு வீடியோ தான் இது. நீங்கள் கோட் 1லேருந்து கோட் 7க்குள்ளே நீங்கள் எந்த கோடை சூஸ் பண்ணணும், கோட் 1னா யார் யாரெல்லாம் வருவாங்க, கோட் 2னா யார் யாரெல்லாம் வருவாங்க, கோட் 5ல யார் யார் வருவாங்கன்னு ஒரு கோடுக்கும் நான் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் நீட் 2026 அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லை லேப்டாப் இருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அந்த வீடியோவில் நான் டீடைல்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வரைக்கும் டீடைல்டாக எல்லா விஷயமுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ கோட் 1ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தான் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, 12th எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறீங்க. இப்போ தான் நீங்கள் வந்துட்டு மார்ச்சில் 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லைனா 12th ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீட் 2026ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறேன், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோட் 1 தான் சூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்தாலும் சரி, ஸ்டேட் போர்டில் படித்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த போர்டில் இருந்தாலுமே இப்போ தான் நீங்கள் 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் நீட்டுக்கு இப்போ தான் ஃப்ரெஷராக எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கோட் என்னன்னு பார்த்தோன்னா 1. அண்ட் ஆல்சோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பயாலஜியை அடிஷ்னல் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். யூஸ்வலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பட் நீங்கள் நீட் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அடிஷ்னல் சப்ஜெக்டாக பயாலஜி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ கோட் 1 யாருக்கு, 12th இப்போ தான் எழுத போகிறீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கோட் தான் கோட் நம்பர் 1. அப்போ கோட் 2ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி 12th எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க. மேம் நான் லாஸ்ட் இயரே பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து ரிப்பீட்டராக இருக்கேன் இல்லை ட்ராப்பராக இருக்கேன் மேம், நான் இந்த 1 இயர் ஃபுல்லாக நீட்டுக்காக தான் படித்தேன், பட் ஆனால் ஆல்ரெடி நான் 12th பாஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட 12th மார்க் ஷீட் இது எல்லாமே இருக்குது, நான் எந்த கோடை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான கோட் தான் கோட் நம்பர் 2. ஸோ சிம்பிளாக கோட் 1 அப்படின்றது ஃப்ரெஷர்ஸ்க்கு, கோட் 2 அப்படின்றது ரிப்பீட்டர்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, ட்ராப்பராக இருக்கீங்க, கேப் சர்டிஃபிகேட் வேணுமா மேம் அப்படின்னு நிறைய பசங்க கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலேஜ்லையும் கேப் சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்லவே கிடையாது பசங்களா. நீங்கள் 1 இயர் 2 இயர் நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு அட்டஸ்டேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை தான் கேப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேப் சர்டிஃபிகேட் யூஸ்வலாக நம்ம வந்து கவுன்சிலிங் டைமில் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலேஜ்லையும் கேப் சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியாக கேட்குறதே கிடையாது. சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட்டில், நார்த்தில் தான் மோஸ்ட்லி கேப் சர்டிஃபிகேட் எல்லா காலேஜஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நார்த்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு காலேஜ் படிக்க போகிறீங்க, மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேப் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த கேப் சர்டிஃபிகேட் தேவையே கிடையாது. ஸோ அதனால் இப்போ கேப் சர்டிஃபிகேட் நினச்சி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் கோட் 3 யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, பியூசி ஆர் பிடிசி ஸ்டூடெண்ட்ஸ். பியூசி பிடிசி அப்படின்றது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், ப்ரீ டிகிரி கோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கோர்ஸ் எங்கே படிப்பாங்க அப்படின்னா, கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த கோடை சூஸ் பண்ணணும்னா கோட் நம்பர் 3. இதுவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 12th அப்பியர் ஆக போகிறீங்க, ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் நம்பர் 1 தான் பசங்களா. சப்போஸ் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸோ இல்லை ப்ரீ டிகிரி கோர்ஸோ கர்நாடகா போர்டில், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கர்நாடகா போர்டில் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கோட் 3 சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கோட் 1 தான். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கோட் நம்பர் 4 யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீ ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லாமல் ஆயுர்வேதாலேயோ ஹோமியோபதியிலையோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கோ பிஃபார்மோ ஜாயின் பண்ணி இப்போ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோட் நம்பர் 4 சூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் ஆல்சோ இது இல்லாமல் நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபாரினில் எப்பயுமே எம்பிபிஎஸ்க்கு முன்னாடி
ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கோட் நம்பர் 4ல் தான் வருவீங்க. ஸோ உங்களுக்கான கோட் தான் 4. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோட் 4 யாருக்கு அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக வேறு ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ஆயுர்வேதாவோ ஹோமியோபதியோ பிஎஸ்சி நர்சிங்கோ பிஃபார்மோ இந்த கோர்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் இந்த ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோட் நம்பர் 4. கிளியர் ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கோட் அப்படின்னு பார்த்தோம்னா கோட் நம்பர் 5. இந்த கோட்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பிஎஸ்சி இப்போ 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாவோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னா கோட் நம்பர் 5 சூஸ் பண்ணணும் பசங்களா. அண்ட் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 12th பிசிபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ளஸ் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் கோட் நம்பர் 5 சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்காக பிஎஸ்சி டிகிரி எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், கம்ப்ளீட் மட்டும் பண்ணியிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு கோட் 5 சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கோட் என்னன்னு பார்த்தோம்னா கோட் நம்பர் 6. இந்த கோட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சொன்னேன் இல்லையா, பட் இங்க பிஎஸ்சி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. பிஎஸ்சின்னு கிடையாது, எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, பிஇ படிச்சிருந்தாலும் எம்டெக் படிச்சிருந்தாலும் நீங்க எந்த ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோட் என்னன்னு பார்த்தோம்னா கோட் நம்பர் 6. இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிளஸ் இங்கிலீஷ் கிளாஸ் 12th படிச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பிஎஸ்சி யூஜி கோர்ஸ்ல அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்டாவது இருக்கணும். என்ன 2 சப்ஜெக்ட் இருக்கணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில ஏதாவது 2 சப்ஜெக்டாவது இருக்கணும். அது பாட்னி ஜுவாலஜியா கூட இருக்கலாம், இல்ல பயோடெக்னாலஜியா இருக்கலாம். பட் அந்த பிஎஸ்சி டிகிரியில உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது 2 சப்ஜெக்டாவது நீங்க ஒரு செமஸ்டர்லயாவது எழுதியிருக்கணும். ஸோ கோட் 6 யாருக்காகன்னு பார்த்தோம்னா எனி யூஜி டிகிரி பிஜி டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கோட் 6 சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் கோட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் கோட் நம்பர் 7. இந்த கோட் மெயினாக யாருக்குன்னு பார்த்தோம்னா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரெசிடென்டல் இந்தியன் இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் எந்த கோடை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கோட் நம்பர் 7 சூஸ் பண்ணியிருக்கணும். எனி அதர் எக்ஸாமினேஷன் ஈக்குவல் டு இன்டர்மீடியேட் சயின்ஸ் எக்ஸாமினேஷன், நீங்கள் எனி அதர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கோட் நம்பர் 7 தான் சூஸ் பண்ணணும். இதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் உங்களோட கிளாஸ் 12th நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். கோட் 1லேருந்து கோட் 7 வரைக்கும் யார் யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில தான் வருவீங்க. கேட்டகரி 1 கோட் 1 அப்படின்றது 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கோட் 2 அப்படின்றது ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கோட் 3 கோட் 4 கோட் 5 கோட் 6 கோட் 7 ஒன்றுத்துக்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் கிளியர் கட்டாக என்ன கோட் அப்படின்றத கொடுத்துருங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கோட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ சப்போஸ் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்ளிகேஷன் ப்ராசஸில் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் மறக்காமல் இந்த குவாலிஃபிகேஷன் கோட் டீட்டெயில்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம் குரூப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸுமே கிளியர் ஆகும். நிறைய பசங்க வந்து கேட்கவே மாட்டீங்க, என்ன டவுட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அவங்களா ஒரு அசம்ஷன்ல இந்த கோட்ல தான் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரியே இன்னும் நிறைய பேர் பார்த்து பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஆஸ் சூன் அஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் சப்போஸ் உங்கள் பர்சனல் டீடைல்ஸில் ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இல்லை அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்கள் பர்சனல் டீடைல்ஸில் ஏதோ கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் அபோட்டில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் மெயில் பண்ணீங்க, ப்ரைவேட்டாக உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க மெயில் பண்ணீங்க அப்படினா I will definitely reply. so no problem. எந்த பதட்டமும் இல்லாம சூப்பரா அப்ளிகேஷன் போடுங்க. once அப்ளிகேஷன் process complete பண்ணிட்டீங்க அப்படினா நெக்ஸ்ட் உங்க போர்டு எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும், நீட் எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். சோ எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒழுங்கா போய் ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு 3 months தான் இருக்கு. இதுல படிக்கிறது தான் நம்மளோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். சீரியஸா சொல்றேன். என்ன மேம் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அகைன் இந்த டைமை நம்மளால திரும்பி கொண்டு வரவே
முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். see you all, take care and bye bye.